பழைய மூணார் பகுதியில் மீண்டும் புலியின் நடமாட்டம் காணப்பட்டுள்ளது. பழைய மூணார் கேடிஹெச்பி கிளப் அருகே புலியை கண்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகளின் தலைமையில் இந்த பகுதியில் புலியை பிடிக்கும் நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டது. மக்கள் பயப்பட வேண்டிய நிலை இல்லை என்றும் இரவு நேரங்களில் கூட ஆர்ஆர்டி குழுவின் கண்காணிப்பு தொடரும் என்றும் வனத்துறை அறிவித்துள்ளது. பழைய மூணாரும் இப்போது புலியின் பயத்தில் உள்ளது. பழைய மூணார் கேடிஹெச் கிளப் அருகில் மக்கள் வசிக்கும் பகுதியில் தான் புலியின் நடமாட்டம். இங்கு பொதுமக்கள் தான் புலியை நேரடியாக கண்டுள்ளனர். கடந்த தினம் இந்த பகுதியில் புலியின் நடமாட்டம் காணப்பட்டது. இதோடு வனத்துறை அதிகாரிகள் தேடுதல் நடத்தினர். பெட்டிமுடி ஆர்ஆர்டி, மூணார் ஆர்ஆர்டி மற்றும் வனத்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் தலைமையில் அனைத்து வித பாதுகாப்புகளுடன் தேடுதல் நடத்தப்பட்டது. அதே நேரம் புலியின் கால் தடங்கள் காணப்பட்ட பகுதியில் புலியை கண்டுபிடிக்க முடியவில்லை. வனத்துறை அதிகாரிகள் போட்டோ எடுத்து சென்றதை தவிர புலியை பிடிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். எல்லாரும் பயந்து தான் போக வேண்டியது இருக்குது. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வர்றவங்களும் இருக்காங்க இந்த ஏரியாவில். பழையமனாரில் அவங்க எல்லாம் வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுற நிலைமை இருக்குது. இதே மாதிரி வால்பாறையில் நடந்த மாதிரி நம்ம மூணார் பகுதியிலும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. அதனால இந்த ஃபாரஸ்ட்டுக்காரவங்களும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கான தக்க நடவடிக்கையை கண்டிப்பான முறையில் எடுக்க வேணும். வார்டு மெம்பருங்கிற முறையில் நான் தாழ்மையான விண்ணப்பத்தை தெரிவித்துக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய படிக்கிற பிள்ளைங்க, சிறு குழந்தைகள் இருக்காங்க, இப்போ முதியவர்கள் இருக்காங்க, நிறைய ராத்திரியில் நைட்டு ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க, கடைகளில் வேலை செய்து வரவங்க, லேட் நைட்டில் வரவங்க இருக்காங்க, ஊர்களுக்கு போயிட்டு வரவங்க, லேட்டாக வரவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகுந்த ஒரு கொலை நடுக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே உள்ள மக்கள் காணப்படுகிறாங்க. இரவு நேரங்களில் வேலைக்கு சென்று வருபவர்களும் பழைய மூணாரில் உள்ளனர். அதிகமான புலி பயத்துடன் தான் இந்த பகுதியில் உள்ளதாக தொழிலாளிகள் தெரிவித்தனர். சின்ன பிள்ளை வெளியே விளையாண்டு இருந்தாங்க சார். விளையாண்டு இருக்கும்போது மேலேருந்து ஓடி வந்து சத்தங்க அடிச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளை உதறி அடிச்சு வீட்டில் ஓடி போயிட்டாங்க சார். ஆனால் புலி இந்த ஏரியாவுக்கு தான் நடமாடிக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் ஃபாரஸ்ட்டை சொல்லி சீக்கிரமாக புலியை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் ஏற்பாடு பண்ணுங்க சார். அதே நேரம் தற்போது பயப்பட வேண்டிய நிலை இல்லை என்றும் வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு நடத்தி வருவதாகவும் இரவு நேரங்களிலும் கண்காணிப்பு தொடரும் என்றும் മൂന്നാർ റേഞ്ച് ഓഫീസർ എസ് ബിജു தெரிவித்துள்ளார். ജനവാസ മേഖലയിൽ പുലിയുടെ സാന്നിധ്യമുള്ളതായിട്ടൊരു വിവരം കിട്ടി. അപ്പോൾ തുടർന്ന് നമ്മൾ ഇന്ന് എല്ലാ സജ്ജീകരണങ്ങളോടും കൂടി പെട്ടിമുടി ആറാട്ടിയും മൂന്നാർ ആറാട്ടിയും പെട്ടിമുടി സ്റ്റേഷനും സംയുക്തമായിട്ട് അവിടെ ഒരു തിരച്ചിൽ നടത്തി. അപ്പോൾ ഈ തിരച്ചിലിൽ പുലിയുടെ നിന്ന് തോന്നുന്ന കാൽപ്പാടുകൾ അവിടെ കണ്ടിട്ടുണ്ട്. അപ്പം ഇനി തുടർ നടപടികളുടെ ഭാഗമായിട്ട് ഇന്ന് മുതൽ എല്ലാ ദിവസവും രാത്രിയിൽ പൂർണ്ണമായിട്ടും ആറാട്ടി സംഘം സ്ഥലത്ത് ക്യാമ്പ് ചെയ്യുന്നുണ്ടാവും. അവരുടെ പെട്രോളിങ് ഉണ്ടാവും. അപ്പോൾ ജനങ്ങൾ പരിഭ്രാന്തരാവേണ്ട ഒരു സാഹചര്യം നിലവിലില്ല. നമ്മളുടെ എല്ലാവിധ സന്നാഹങ്ങളും അവിടെ ക്രമീകരിക്കും. அதே நேரம் சிறிய குழந்தைகள் உட்பட உள்ள இந்த பகுதியில் புலியின் நடமாட்டம் காணப்பட்டதோடு தொழிலாளி குடும்பங்கள் பயத்தில் உள்ளனர். புலியை கூடு வைத்து பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.